வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு இந்த காஸ்டியூம்ல நீங்க என்ன பார்க்கும்போதே தெரிஞ்சிருப்பீங்க நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது. நான் இஸ்லாமுக்கு மாறி இருக்கேன். என்ன சொல்றது, ஒரு 2010லயே நான் இஸ்லாமுக்கு மாறிட்டேன். இப்போ தான் எனக்கு சொல்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. ஏன்னா ஃபஸ்ட்டு நான் பத்திரிகையில் மீடியாவுக்கு மற்ற எல்லாருக்குமே சொல்கிறதுக்கு முன்னாடி முதல்ல என்னோட குடும்பத்தில் இருக்கவங்களை கன்வின்ஸ் பண்ண நினச்சேன். ஏன்னா அப்பா வந்து ஃபுல்லாக ஹிந்து ஃபேமிலி, அம்மா சைட் ஃபுல்லாக எல்லாரும் முஸ்லிம்ஸ். லைக் என்ன சொல்கிறது, என் வீட்டில் ஒரு இந்தியன் நேஷனாலிட்டி இருக்குன்னு கூட சொல்லலாம், ஒற்றுமை இருக்குன்னு கூட சொல்லலாம். என் குடும்பத்தில் நான் இதை போய் டிஸ்கஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு எல்லாரும் ரொம்ப எதிர்ப்பு தெரிவிச்சாங்க, யாரும் இதை அக்செப்ட் பண்ணிக்கல. லேட்டராக பார்த்து அவங்களுக்கு பழகி போச்சுன்னு சொல்லுவேன். இந்த மாதிரி புக்கால என்னை பார்த்து அவங்க பழகிட்டாங்க. லேட்டராக அவங்க சொன்ன விஷயம் வந்து, நீ எனக்கு ரொம்ப முக்கியம், யூ ஆர் வெரி இம்பார்ட்டன்ட், உன்னோட கேரக்டர், உன்னோட குணம், நீ எங்கள் குடும்பத்தில் எல்லாருக்குமே வந்து ரொம்ப முக்கியமான இருக்கும். ஸோ உனக்காக வந்து நாங்கள் வந்து அந்த மதம் மற்ற விஷயங்களுக்காகலாம் வந்து உன்னை நாங்கள் எந்த ஒரு காரணத்துக்கும் விட்டு கொடுக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னாங்க. சிஸ்டர்களுக்காக மறக்க மாட்டேன். ஸோ வித் மை ஃபேமிலி சப்போர்ட்டோட இப்போ எனக்கு எல்லாருக்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். கண்டிப்பாக இஸ்லாமுக்கு ஏன் மாறணும், அதுக்கு முன்னாடி இவங்களுக்கே வந்து மைண்டில் அங்கெல்லாம் பல்ப் எரியும் நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து இவங்க ஒரு பையனை லவ் பண்ணதுனால மாறி இருப்பாங்க, இல்லை ஒரு துபாயில் ஒரு பெரிய என்ன சொல்கிறது ஷேக், துபாயில் ஷேக் தான் துபாயில் பெரிய ஷேக் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, இல்லை கல்யாணம் பண்ண போகிறாங்க, எங்கேஜ் ஆகிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியானலாம் நல்ல கிடையாது. ஸோ இந்த மாதிரியான விஷயம் நீங்கள் நினைப்பீங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடையாது. இந்த மாதிரி சின்ன பொண்ணு கிடையாது. எந்த விஷயமா இருந்தாலும் அது கரெக்டாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் நான் செய்யணும்னு நினைப்பேன். இல்லைன்னா அதை செய்ய மாட்டாங்க. அந்த அளவுக்குலாம் எனக்கு தைரியம் கிடையாது. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா லவ் பண்ணுறதுக்காகலாம் மாறணும் அப்படின்னா, மாறினதுக்கப்புறம் ஒரு மாதம் கழிச்சு அந்த லவ் பண்ண பையனுக்கும் எனக்கும் ஏதாவது ப்ராப்ளம் வந்து விட்டு போயிட்டாங்கன்னா நான் மாறினதுக்கு அர்த்தம் ஒரு மதத்தை பற்றி தெரியாமல் சும்மா ஜஸ்ட் லைக் தட் ஒரு பையனுக்காக மாறுறோம் அப்படின்னா நம்மளால் அந்த மதத்தையும் ஃபாலோ பண்ண முடியாது. எல்லாமே ஆல்மோஸ்ட் நம்ம என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்கும். ஸோ எனக்கு அந்த விஷயம் கரெக்டாக எனக்கு பட்டது. இஸ்லாம் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். எவ்வளோ அதோடைய சட்டங்கள் எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என் மனசுக்கு பிடிச்ச அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் அலைஹி ஸலாத்துல்லாஹ் வ ஆலிஹி வல் அஹிப்பா. லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் அலைஹி ஸலாத்துல்லாஹ் வ ஆலிஹி வல்